ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 70 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து லூஃபியோட கப்பலை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து லிட்டில் கார்டன்ற ஐலாண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. உடனே லூஃபி சொல்லுவான், அந்த ஐலாண்டு எங்கடா இருக்கு, ரொம்ப போரா இருக்குடா, நம்ம இப்போ இப்படியே போயிட்டு இருந்தானே எப்போ போய் போவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பானா. நிவி உடனே சொல்லுவா, இது வந்து அவ்வளோ ஈஸியான ட்ரிப் கிடையாது, கிராண்ட்லேன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த கடல் வந்து எந்த டைம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இங்கே வந்து 7 மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸில் வந்து என்ன வேணாலும் ஆகலாம். முக்கியம் வந்து எப்போ வேணாலும் பனி பெய்யலாம், எப்போ வேணாலும் இடி அடிக்கலாம், எது வேணாலும் ஆகலாம். ஸோ அதனால இந்த கடலை மட்டும் நம்ம அலட்சியமாக எடுத்துக்கூடாது. எனி டைம் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இல்லாட்டினா வந்து நம்ம உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து சாஞ்சி எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஜூஸ் கொடுத்துட்டு இருப்பான். எல்லாரும் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. குடிக்க போலான்னு பார்க்கும்போது அந்த வாத்து வந்து குடிக்க ஆரம்பிக்குமா. இதை பார்த்துட்டு வாத்து நல்லா குடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாத்துக்கு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை நிவி பார்த்துட்டே இருப்பா. அந்த டைம் வந்து என் வாத்துக்கு எதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவ எதை சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ வந்து நாமி வந்து அங்கேருந்து வந்து அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, அவங்க அப்படியே பார்த்துப்பாங்க, நீ வந்து உன்னுடைய மட்டும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா வந்து அவ கையில ஒரு ஜூஸ் வச்சிருப்பா. அந்த ஜூஸ் வீக்கி கொடுத்துட்டு இந்த ஜூஸை நீ குடி, அதுக்கப்புறமேட்டு அவங்க பார்த்துப்பாங்க, நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா வந்து அந்த வாத்து வந்து அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே மல்லாந்துரும். மல்லாந்தது மட்டும் இல்லாம எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க, என்னடா அது மல்லாந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே இருக்காது, நார்மலா தான் இருக்கும். ரொம்ப கூலிங்ல வந்து அப்படியே அது படுத்திருக்கும். இதை வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, டேய் வேற லெவல்ற அப்படின்னு சொல்லிட்டு. நாமி சொல்லுவா, இவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சைட்ல ஒரு டால்பின் தாவுமா. அதை நாமி பார்த்துட்டு இது அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதை வந்து ஜோரோ உசப்பு சாஞ்சி எல்லாரும் பார்த்துட்டு டேய் உடனே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எங்க ஓடுறாங்கன்னு பார்த்தா வந்து எல்லாரும் வந்து கப்பல் டைரக்ஷனை மாத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கடல்ல விழுவும் போது அதோட அலையோட வேவ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இங்கேருந்து ஃபாஸ்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாமிட்ட கேட்பாங்க, இங்கேருந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து எப்படி வேகமா போறது, அதுவும் இல்லாம எந்த டைரக்ஷன்ல போறது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே லூஃபி சொல்லுவான், இப்படியே போய் வந்து அந்த வேவ்ல வந்து சீக்கிரமா ஜம்ப் பண்ண பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. உடனே கரெக்டா ஜம்ப் பண்ணும் போது அந்த வேவ்ல அவங்க மாட்டிப்பாங்க. அந்த வேவ்னால இவங்க ஃபாஸ்டா போக ஆரம்பிப்பாங்க இவங்க கப்பல். நாமிட்ட கேட்பாங்க எங்க வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நாமே அதை பார்த்துட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அந்த வழியில அவங்க கரெக்டா வந்து டேரக்ஷன் மாத்தி அவங்களும் வேகமா போயிட்டு இருப்பாங்க. போக போக பார்த்தா வந்து பக்கத்துல இந்த ஐலாண்ட் வந்துடும். அதையும் வந்து நாமே பார்த்துருவா, டேய் பக்கத்துல வந்தாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்படியே அந்த ஐலாண்டை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்தா எய்த் அப்படியே தான் அந்த ஐலாண்ட் இருக்கும். ஒரு வழியா நம்ம இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா குஷி ஆயிடுவாங்க. நாமைக்கு தான் பயம், டேய் இங்க என்ன நடக்கணும்னு தெரியல, இல்ல கரெக்டா தான் மேப் காடுதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அவங்க அந்த ஐலாண்டுக்குள்ளாரே வந்துருவாங்க. ஐலாண்டுக்குள்ளார பார்த்தா புதுசு புதுசா செடி மரம் எல்லாமே இருக்கும். அந்த டைம் வந்து இன்னொரு ஒரு ஐலாண்டை கட்டுவாங்க. அந்த ஐலாண்ட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா வந்து பயோகுரூப்ஸ்ல இருக்க நம்பர் 3ன்றவன் தான் இருப்பான். இவன் உட்காந்து சொல்லிட்டு இருப்பான், நம்ம வந்து இப்ப வந்து ஃப்ரீயா இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே கொடுக்கல நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அந்த குட்டி பொண்ணு வந்து ஏதோ பேசிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் அவனும் கேட்டுட்டு அவன் வந்து அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருப்பான், நம்மளோட சீக்ரெட் கோர்ஸ்லாம் வந்து வெளியில யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அப்படி எனக்கு தெரியலையே, நீங்க ஆல்ரெடி சீக்ரெட் கோட வெளியில சொன்ன மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா வந்து அவன் தலைமையிலே நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு வேற இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். அந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணு சொல்லும், இந்த ஆர்டர் வந்து நம்ம பாசு கிட்ட இருந்து வந்தது, இது அவங்கள்ட்ட கரெக்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே அவன் டென்ஷன் ஆயிருவான், என்னத்தையும் அதை இங்க கூட அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி படிச்சிட்டு இருப்பானா. பார்த்தா வந்து நம்பர் 5 தோத்த விஷயத்தை தான் அதுல போட்டிருப்பாங்க. நம்பர் 5 தோத்துட்டாங்க, அதுவும் இல்லாம இவங்க நிவியை வந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் போட்டிருக்கோம். இதை எல்லாத்தையும் படிச்ச போது இந்த மிஷினை நம்ம தான் பண்ணோமா, இதை கண்டிப்பா நம்பர் 2 தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் 5 வந்து ரொம்ப ஓவரா துமுறு பிடிச்சவன் தான். அதனாலதான் வந்து அவனுக்கு டெவில் ஃப்ரூட் பவரை கூட யூஸ் பண்ண தெரியல. டெவில் ஃப்ரூட் இருக்கிறனால தான் அவன் நம்பர் 5ல இருக்கான், இல்லைன்னா அது கூட இருந்திருக்க மாட்டான். அவன் வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு தான் அவன் நம்பர் 5க்கு வந்தான். அதனால அவன் வந்து எதையும் கத்துக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே நாமியை தான் கட்டுவாங்க. நாமி வந்து டே இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருக்குடா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. நெவிலாம் பார்த்துட்டு ஆமா இந்த இடம் ரொம்ப மோசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தா வந்து அங்க பழங்காலத்து செடிதான் இருக்கும். ராபின்சன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த ஐலாண்ட்லாம் சும்மா சாதாரண ஐலாண்ட் இல்லடா, crocodile-ஓட அசிஸ்டண்டே வந்து இந்த இடத்த வந்து சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கா, உயிரோட இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க, எனி டைம் என்ன வேணாலும் ஆகும், நம்ம வந்து இந்த கப்பல்லே இருப்போம், அதுவும் இல்லாம இந்த லாக் போஸ்ட் வந்து செட் ஆன உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜோரோ வந்து ஏதோ நதி போகுறாங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பேன். உடனே அவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்ப இந்த நதியிலேயே நம்ம போயிடுவோம்டா, அதண்டா சேஃபா அப்படின்னு சொல்லி அந்த நதிக்குள்ளார போயிடுவாங்க. போனா வந்து ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்கும். சவுண்ட் எல்லாம் கேட்டோன்னா எல்லாரும் பீதி ஆயிடுவாங்க, டே இதெல்லாம் வந்து என்ன சவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சவுண்டே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாமே ஒரு சைடு உட்காந்து கத்திட்டு இருப்பா. டேய் நம்ம யாரும் எங்கேயும் போக வேணாம்டா, இங்க இருக்க செடிங்கெல்லாம் பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கு, அதுவும் இல்லாம இங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
சாஞ்சி சொல்லுவான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பறவை வந்து அவனை பிடிக்க வரும். உடனே வந்து சாஞ்சி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். பார்த்தா அது வந்து ஜெயிண்டா இருக்கும், ஜெயிண்ட் பறவை மாதிரி. இதெல்லாரும் பார்த்துட்டு டேய் நம்ம இங்க இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்டா, நம்ம எல்லாரும் வந்து இங்க சேஃபா இருக்கணும், எல்லாரும் ஒரே இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து லூஃபி அதை எதையும் கேட்காம நான் வந்து இங்க இருந்து எப்படியாச்சும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டைம் ஒரு புலி ஒண்ணு வரும், வந்து இங்க கத்திக்கிட்டே வருமா, இது எல்லாத்தையும் இங்க பாத்துட்டு வர இருப்பாங்க. அதோட அது சாஞ்சிரும். பார்த்தா வந்து அதுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கும். உடனே லூஃபி சொல்லுவான் எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு மீட்டு வேணும், நான் போய் மீட்டு சேகரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாமே சொல்லுவாங்க பாத்தியா அந்த புலி வந்து செத்து போயிருச்சுடா, இது மாதிரி தானே நம்மளுக்கும் அவன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். உசப் இதெல்லாம் கேட்டா அவன் அப்படியே ஷாக் ஆயிருவான், டே இது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த கப்பலை வந்து அங்கேயே நகர்த்தப்பட்டு நிறுத்திடுவாங்க. நம்ம எங்கேயும் போவேனா இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபி கேட்பானா, லூஃபி உடனே சொல்லுவான் எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு மீட்டு வேணும், நான் போய் அதை வந்து சேகரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கிளம்புவானா. அந்த டைம் வந்து நிவி சொல்லுவா நானும் உன் கூட வர லூஃபி, நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் வந்து உசப் கேட்டுட்டு டேய் எங்கடா போறீங்க, இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஏரியா, நீங்க இங்க போயிட்டு ஜாலியா சுத்த போறேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாஞ்ச உடனே வந்து நான் சமைச்சு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைக்க ஆரம்பிச்சிருவான். நிவி சொன்னோன்னா சரி ஓகே வா நீனும் வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அம்மே வந்து நிவி கிட்ட கத்திட்டு இருப்பா, ஏன் உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கா, இங்க நீ போனீங்கன்னா செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாஞ்சுக்கிட்டேப்பா என்னோட குரோக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் ஸ்பெஷல் ஜூஸ் கூட நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சாஞ்சி. அதோட வந்து லூஃபிக்கு வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்துருவான். சாப்பாடு செஞ்சு லூஃபிக்கு வந்து கொடுத்துட்டு அது இல்லாம அந்த வாத்துக்கு வந்து ஜூஸ் ஒன்று கொடுத்துடுவான். 2 பேரும் வந்து சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு இவங்க இங்க என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா லூஃபி அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவான். நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு நடந்து போவானா. அப்போ வந்து சாஞ்சியை கூப்பிடுவான் ஜோரோவை. கூப்பிட்டு டேய் நீ வந்து போறப்ப வந்து ஏதாவது எது பாத்தீங்கன்னா வந்து அடிச்சு கொண்டு வா, அதுல வந்து நமக்கு சாப்பாடு கம்மியா இருக்கு, அதுதான் வந்து நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து ஜோரா சொல்லுவான் டேய் நீ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். நான் இங்க இருந்து வந்தேன்னு வச்சுக்கேன் நான் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருவேன், பட் ஆனா இங்க கப்பலுக்கு பாதுகாப்பு யாராச்சும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஜோரா சொல்லுவான் நீ ரொம்ப பயந்தாங்கொள்ளிடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆளை கூட பிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி சாஞ்சி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். சரி வா மோதி பாத்துக்கலாம், யாரோடது வந்து அதிகமா கில் எடுத்திருக்கோம் இல்ல யார் வந்து பெரிய பீஸ்ட கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டு 2 சைடு பிரிஞ்சு போயிருவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஜோரோவும் சாஞ்சியும். அதாவது நாமியும் உசப்பும் வந்து பார்த்துட்டு டேய் என்னடா எல்லாரும் போயிட்டீங்க நாங்க படுத்துட்டு தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருப்பாங்க. அங்க இருக்க சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு அவங்க ரொம்ப பீதியாயிருவாங்க. அந்த டைம்ல இருந்து நாமிக்கு ஏதோ ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தோடனே வந்து நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வரா சொல்லிட்டு அவரோட புக் ஸ்டால்ல போயிட்டு இருக்கிற புக் எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு இருப்பா. இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கு எங்கதான் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை தேடிட்டு இருப்பா. உசப் வேற கேட்க ஆரம்பிப்பான், நீ என்னத்தை தான் நம்ம தேடுற, என்ன தெரியுன்னு சொன்னா நானாச்சும் ஹெல்ப் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் போய் தேடிக்கிட்டு தான் இருப்பா. லூஃபி பார்த்தா வந்து ஒரு நதிக்குள்ளார போயிட்டு ஒரு குட் ஒன்று எடுத்து வருவா. இது நல்லா இருக்குல்ல, இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஏதோ சவுண்ட் கேட்கும். லூஃபி நிவியும் வந்து அப்படியே நிமிந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்ட போகுது. சாஞ்சி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ வர மாதிரியே இருக்கும். பார்த்தா ஒரு ட்ரைனோசர் தான். அது வந்து அட்டாக் பண்ண வருமா சாஞ்சியா. சாஞ்சி வந்து "ஏய், என்கிட்டயும் வேலையை கத்து அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணுவான். அவன் காலை வச்சுட்டு அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் வந்து அந்த டைனோசர் வழி தாங்க முடியாம அது போட்டு கத்திக்கிட்டே இருக்கும். எப்படியாச்சும் வந்து தப்பிச்சு போகணும்னு பார்க்கும், ஆனா முடியாது. ஜோரோ கிட்டே ஒரு டைனோசர் வந்து நின்றுட்டு இருக்கும். அவன் வந்து சரி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனா நாமி புக்கை தேடுறா தேடுறா தேடிக்கிட்டே மட்டும்தான் இருப்பா. அப்ப லூஃபி வந்து எதே டைனோசரை பார்த்துருப்பான்ல, பார்த்தா வந்து அதுதான் ஜெயனட்டிக் டைனோசரு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ்ஜி தானே. அதெல்லாம் பார்த்துட்டு நிவி வேற பயப்பட ஆரம்பிச்சிருவா. நம்ம இப்ப எந்த காலகட்டத்துல இருக்குன்னு கூட தெரியலையே, டைனோசர் இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும், முக்கியமா வந்து இது நாமி கிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. ஏய் இது டைனோசரை நான் போய் வந்து அது கூட விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். டேய் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லடா, இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிவி ஒரு சைடு வந்து பயந்துட்டு இருப்பா. நம்ம இப்ப இங்க இருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபி வந்து கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனோசர் மேல போய் தொத்திப்பான். தொத்திக்கிட்டு ஐ டைனோசர் இது மேல போய் நான் ஏற போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஒரு வழியா நாமி வந்து அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சிருவா. உசப் இந்த புக்ல வந்து எல்லாமே இருக்கும், நம்ம வந்து இந்த புக்கை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா சாஞ்சி வந்து அந்த டைனோசரை அடிச்சு போட்டு அவன் போட்டு துவச்சிக்கிட்டு இருப்பான். நீ என்கிட்டயே வந்து அது என்னையே சாப்பிட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ வந்து ஒரு ஸ்லாஷ்ல முடிக்கணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு உனிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். பார்த்தா வந்து அந்த டைனோசர் அதோட சாஞ்சிரும். சாஞ்சதோடனே வந்து என்கிட்டே நீ வந்து வம்பளக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா ஆளுக்கு ஒவ்வொரு டைனோசர் பொண்ணு வச்சிருப்பாங்க. உசோப் வந்து இங்க ஏதோ வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான்.
பார்த்தா வந்து அந்த கப்பலுக்கு மேலேயே வந்து ஏதோ ஒரு பிளாக் கலர் ஏரோல வந்து ஏதோ வந்துட்டு இருக்கோம். இதை நாமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவோம். இது என்னடா இதுல இருந்து நம்ம எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.